ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தொண்டைக்கு இதமான சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 நண்டு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் கால் பகுதி எடுத்துக்கோங்க, அதில் தான் நிறைய சத்து இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்திருக்கேன், முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. பொடிசா கட் பண்ண தக்காளி 1, இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. ஒரு குக்கர் வச்சுக்குவோம், அதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குவோம். நண்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை இல்லை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கால் பகுதி அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சின்ன வெங்காயம், பொடிசா கட் பண்ண ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை அரைச்சும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுவும் முடிக்கு ரொம்பவே நல்லது. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. கடைசியாக நல்லெண்ணெய் சூப்புக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோன்னா நம்ம விசில் வச்சுக்கலாம். நண்டு மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இது நெஞ்சு சளியே போக்கும், குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, இதை மூடி வச்சிடலாம். 2 விசில் வச்சுக்குவோம், அப்போ தான் அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கி வரும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ நாம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கால் பகுதியெல்லாம் நல்லா வெந்து அதோட சாரெல்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு. கடைசியாக காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பொடிசா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து சூடாக பரிமாறுங்க. அவ்வளோதான், நண்டு சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.